அனைவரும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கவிஞர் பா. விஜய் அவருடைய நம்பிக்கையுடன் அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதியை பார்க்க போறோம். முதல்ல கவிஞர் பா. விஜய் அவர்களை பத்தி என்ன பார்த்துருவோம். அவருடைய சொந்த பிறப்பிடம் என்ன அப்படின்னா, நம்ம கோவை பகுதி தான். ஒரு சிறந்த பாடலாசிரியர், ஒரு கவிஞர். இவர் பாத்தீங்கன்னா பாடலாசிரியராகவும் இருக்கிறாரு, கவிஞராகவும் இருக்கிறார். கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காரு. மேனாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கிட்ட வித்தக கவிஞர் அப்படிங்கிற ஒரு சிறப்பான பட்டத்தை என்ன பண்ணியிருக்காரு, இவர் வாங்கியிருக்காரு. வித்தக கவிஞர்னா தமிழ் அப்படிங்கிற ஒரு நிலையில தமிழ்ல எல்லா விதமான பாடங்கள்லையும் இவர் கவிதை எழுதக்கூடிய, பாடல்கள் எழுதக்கூடிய ஒரு திறன் படைத்த ஒரு சிறப்பான ஒரு பாடலாசிரியர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை என்ன பண்ணியிருக்காரு, இவரு வாங்கியிருக்காரு. இவர் என்ன நம்மளுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்பிக்கையுடன் அப்படிங்கிற ஒரு கவிதையை நம்மளுக்காக பாடத்துல கொடுத்திருக்காரு. ஒரு மனிதன் எவ்வாறு தன்னம்பிக்கையோடு என்ன பண்ண வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும். இந்த மனிதனுடைய மூச்சுக்காற்றில் காற்று இருக்கும் வரை மனிதன் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் என்பதை பத்தி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இதுல நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்பிக்கை அப்படிங்கிறது எல்லா மனிதனுக்கும் என்ன வேணும். அது குழந்தைகளா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து என்ன இறப்பு வரைக்கும் தன்னிடத்திலே வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து என்ன அப்படின்னா நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கை மனிதனுக்கு எவ்வாறு வளமூட்டும் அப்படிங்கிற ஒரு உன்னதத்தை தங்களுடைய படைப்புகள்ல அழகா எடுத்து கவிஞர் பா. விஜய் அவர்கள் கூறியிருக்காரு. கவிஞர் பா. விஜய்க்கு என்ன சிறப்பு அப்படின்னா, நிறைய சிறப்புகளை சொல்லலாம். ஒரு மனிதன் எவ்வாறு தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த இலக்கணமே யாரு அப்படின்னா கவிஞர் பா. விஜய் அவர்கள் தான். ஒவ்வொருத்தரும் பாடலாசிரியர் பார்ப்போம், அவங்களுடைய பாடல் வரிகள் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு வளமூட்டக்கூடிய வகையில், புது வகையான சிந்தனைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. அந்த மாதிரி இந்த கவிஞர் பா. விஜய் அவர்களுடைய பாடல் வரிகள் மனிதனுக்கு புத்தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு புத்துணர்ச்சியை ஊட்டக்கூடிய ஒரு சிறப்பான பாடல் வரிகளாக அமைந்தது. நிறைய பாடல்களுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்தவர் யாரு அப்படின்னா கவிஞர் பா. விஜய் அவர். காரணம் என்னன்னா, அவர் தன்னம்பிக்கை மிக்க ஒரு கவிஞர் அப்படிங்கிறதோட நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்பிக்கையுடன் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதையை பாடமா கொடுத்துருக்காங்க. இதுல எப்படி அப்படின்னா, ஒரு மனிதன் தன்னம்பிக்கைய எப்போ இழக்கிறானோ அதுவே அவனுடைய வாழ்வினுடைய தோல்விக்குண்டான ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறத விளக்கியிருக்காங்க. ஆகவே யானையின் பலம் தும்பிக்கை, மனிதனின் பலம் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு கருத்தை ஆழமா கொடுத்திருக்காரு நம்மளுடைய கவிஞர் யாரு அப்படின்னா பா. விஜய். ஆகவே இந்த சமுதாயத்தில் வாழக்கூடியவர்கள் அனைவரும் நம்பிக்கையோடு என்ன பண்ண வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இங்க கொடுத்திருக்காங்க. தன்னம்பிக்கை அப்படிங்கிறது மனிதனுக்கு இருக்கக்கூடிய மூன்றாவது கை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு மனிதனும் நாளை சரியாகிவிடும், நாளை நம்பிக்கையிலேயே என்னன்றான் வாழ்றான். உலகத்தில் பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது. நிறைய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை நாம் உடனே அதை நோக்கி சென்று விட முடியாது. ஆகவே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வியலும் இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டே வரும். ஒரு மனிதன் இன்பத்தோடு வாழ்வான், பிறகு என்ன ஆகும், துன்பம் வரும். துன்பத்தோடு வாழ்வான், பிறகு இன்பம் வரும். ஆகவே துன்பமும் இன்பமும் நிறைந்ததாக இந்த வாழ்வியலானது மனிதனோடு பின்னி பிணைந்திருக்கிறது. இப்பேற்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதன் எப்போதும் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். தன்னம்பிக்கை ஒன்றே அவனுக்கு சிறந்த ஒரு மூல மருந்தாக அமைகிறது என்கின்ற ஒரு நிலையையும் அழகாக நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றார். தன்னம்பிக்கை உள்ள மனிதனே வாழ்வில் வெற்றி அடைவான் என்கின்ற ஒரு நிலையும், தன்னம்பிக்கை இல்லாத மனிதன் வாழ்வில் இறந்த ஒரு மனிதனுக்கு சமமாவான் என்கின்ற ஒரு கருத்தையும் ஆழமாக நமக்கு இங்கே கொடுத்திருக்கிறார். தன்னம்பிக்கை என்பது ஒரு விதை மரமாகக்கூடிய ஒரு சூழலில் உள்ளதாக கவிஞர் பா. விஜய் விளக்குகிறார். ஒரு செடியானது எப்போது மரமாகிறது என்கின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். சரியான நீர், சரியான நிலப்பரப்பு, சரியான கவனிப்பு போன்ற செயல்பாடுகளால் ஒரு செடியானது மரமாகிறது. அதே போல் தன்னம்பிக்கையுள்ள ஒரு மனிதனை வாழ்வில் வெற்றி நிலையை பெற முடியும் என்கின்ற ஒரு சிறப்பான ஒரு சில விஷயங்களை நமக்காக கொடுத்திருக்கிறார். ஒரு மனிதனுக்கு அவமானங்களே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்குண்டான காரணம் என்று விளக்குகிறார். ஆகவே படுதோல்வி, அவமானம்
இதெல்லாம் மனிதனுக்கு உரமாக வாழ்வியலில் பயன்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை இங்கே விளக்கி இருக்கிறார். மேலும் ஒரு மனிதன் சக மனிதர்களோடு போட்டியிட்டு வாழ்வதை விட தன்னம்பிக்கையுடன் வாழ்வதே சிறப்பான ஒரு வாழ்வு என்கின்ற நிலையை தம் படைப்பாற்றல் மூலம் வெளியிட்டு சாதனை புரிந்திருக்கிறார். இத்தகைய நம்பிக்கையுடன் என்கின்ற கவிதை நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை என்கின்ற மூன்றாவது கையாக அமைந்து நம்மளுக்கு நல்ல பல கருத்துக்களை இங்கே வழங்கி இருக்கிறார் கவிஞர் பா. விஜய் அவர்கள். இத்தகைய பாடமானது மாணவர்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல ஒரு மேன்மை நிலையும் நல்ல ஒரு தன்னம்பிக்கை நிலையும் தந்திருக்கிறது என்பது எல்லளவும் குறைவாக நிகழ்வாக இங்கே இருக்கின்றது. நன்றி, வணக்கம்.